மாமா கொஞ்சம் இருமா, நான் பாத்துக்கிறேன். ராஜகோபால், அவங்களை தனியா அழைச்சிட்டு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு செட்டில் பண்ணி அனுப்பு. சார் வாங்கப்பா. பட வேதுவலி, நல்ல நேரத்துக்கு போன் பண்ண, இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். எல்லாரும் முன்னாலே அடி வாங்கி மானத்தை வாங்கியிருப்பாங்க. சரிடா பரமு. என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் நீ வந்துட்ட, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன்டா வருத்தப்படுற? அது இல்லடா பரமு, பெரியவன் சுந்தர் இருக்கானே, என் பேரை காப்பாத்த பிறந்தவன். இந்த கழுத இருக்கானே, என் பேரை நாசம் பண்றதுக்குனே பிறந்திருக்கான். டேய் பரமு, எனக்கு கல்யாண வேலை 1000 இருக்குடா. இந்த நேரத்துல இவன் மட்டும் போன் பண்ணலனா இங்க ஒரு அசிங்கம் நடந்து நான் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். தேவையானது டேய், நீ எப்படி எனக்கு வந்து மகனா பொறுத்த? உன் அண்ணனையும் தம்பியும் பெத்த நான் தான் உன்னையும் பெத்தேன். உனக்கு மட்டும் ஏன்னா அந்த தருதல் புத்தி? அப்பா அப்பா நான் ஒன்றும் வேண்டிய சண்டெல்லாம் போடல. அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு பேசிட்டு இருந்தோம், அப்போ அப்படி ஆயிடுச்சு. பிசினஸ் பண்றியா? யாரு காது குத்துற நீ? உனக்கு என்னடா பிசினஸ் தெரியும்? பிசினஸ் பண்றானா? ஏய், ஒழுங்கா ஏதாவது கத்துக்கணும்னா கடல் மாதிரி கடை வச்சிருக்கிறேன், அங்க இருந்து கத்துக்கணும். அதை பண்ணா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், பிசினஸ் பண்றானு. என்னால் அடிமை முதல்ல வேலை பார்க்க முடியாது. உன்னை யார் அடிமை வேலை பார்க்க சொன்னா? முதலாளி மகன்டா நீ. பொறுப்பா கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களை வேலை வாங்கலாம். எனக்கு பிடிக்கலப்பா. சரி, இது பிடிக்கல, வேற ஏதாவது உருப்படியா கத்துக்கிட்டியா? அதுவும் இல்ல, எல்லாத்துலயும் இறங்குற. போ போ, இங்க இருந்து மானத்தை வாங்காது. போ, கார்ல ஏறு, போ போடா. உன் பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. பயந்துட்டியாமா? மோகம் இப்படி வாடி இருக்குதம்மா. கல்யாணம் பொண்ணு இப்படி இருக்கலாமா? சிரிச்சிட்டு கலகலன்னு சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லுமா உங்க அக்காக்கு. சரி மாமா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.